ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் தேடல் எத்தனை நோக்கி போகுதுன்னு தெரிஞ்சுக்கோ. அதை முதல்ல நீ அறிஞ்சுக்கொள்ளணும். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன்னுடைய இலக்கில் நீ எப்படி முயற்சிக்க போகிற என்பதை நீ அறிஞ்சுக்கோ. உன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் பக்குவப்படாமல் இருக்கும் உன்னுடைய அறிவையும் அலட்சிய போக்கில் இருக்கும் உன்னுடைய மனநிலைமையும் சரி செய்யும். முதல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வர காத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் உன்னுடைய தேடலையும் முயற்சியும் நீ தொடங்க மறுக்கிற. அதை உடனே தொடங்கு. உனக்கான பாதை தொடங்க ஆரம்பிச்சிட்டா போதும், உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறிடும். உனது பாதங்களை நீ தான் பதித்து நிறையா நடக்க வேணும். மற்றவங்க கையை பிடிச்சிட்டு தான் நான் நடப்பேன்ற எண்ணத்தை முதல்ல அடியோடு நீ வேரோட பிடுங்கி எடுத்துரு. அதை மறந்துடு. நமக்கு வாய்ப்புகள் வரும் என்று காத்திருந்து உன் காலத்தை அதிலேயே நீ தொலைச்சிக்கிட்டே இருக்க. முதல்ல உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படிப்பட்டதா இருக்கணும் என்பதை உனக்கு தெரிய வரும். பிறகு உனக்கான தேடல் அங்கே என்ன இருக்கு, சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் எல்லாம் நம்ம தேடி வருமா, அங்கே போனால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா என்றதெல்லாம் நீ ஆராய்ஞ்சு பார்ப்ப. உன்னை தேடி வரும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையுமே நீ தேட தொடங்கு. உனக்கான சந்தர்ப்பங்கள் வெற்றியாய் மாறும். உன்னுடன் நான் இருக்கின்றேன். எதற்கும் பயப்படாத. நல்லா சென்று கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் கண் திருஷ்டி பட்டது போல சில நிகழ்வுகள் ஒரு பக்கம் உன்னை வாட்டிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. மறுபக்கமோ கனவுகளை துரத்தும் உன்னுடைய பயணமோ சிறிதும் தளர்வின்றி சென்று கொண்டிருக்குது. என் மீது உள்ள நம்பிக்கையில் நீ மீண்டு வருவா என்ற நேர்மறை எண்ணமாக உன்னை காத்துக்கிட்டே இருக்கிறது என்னுடைய நாமம். இப்போ நீ வேண்டுவது என்ன? சில தொந்தரவுகள் இருந்தாலும் உன் முயற்சியானது வெற்றி பெற வேண்டும். பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்பது தானே. அந்த பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தபடி நீ நினைச்சபடியே இருக்க போகுது. உன்னுடைய வாழ்க்கை உயர்ந்து நிற்க போகுது. நீ நினைச்ச மாதிரியே உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகுது. உன்னுடைய ஒளியை கொண்டு பலரும் உன்னை தேடி வருவாங்க. உன்னுடைய ஒளியிலிருந்து பலர் ஒளி ஏற்றுக்கொள்வதற்காக வருவாங்க. நீ இல்லைன்னு சொல்லாமல் அந்த ஒளியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடு. நீ கொடுக்க தான் உனக்கு ஒளியின் பிரகாசம் அதிகமாயிட்டே இருக்கும். அவங்களும் நல்லா இருக்கட்டும்னு நினை. அடுத்த கட்டம் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்து நிற்கும். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது, மாற்றமும் கிடையாது. உனக்கு எப்போதும் துணையாக நான் இருக்கேன். உன்னுடைய கனவுகள் எல்லாமே நிச்சயம் நனவாகும். அப்பா நான் இருக்கேன்ல, எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கு. பயப்படாத. உன்னுடைய சோம்பேறித்தனத்தை எல்லாத்தையும் விட்டுடு. எல்லாத்தையுமே சரி செஞ்சு பாரு. உனக்கான பாதை தொடங்க இருக்கு. அந்த பாதையில் நீ போய்கிட்டே இருந்தால் நிச்சயம் அங்கே மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்து நிற்கும்படி ஒரு அதிசயம் நடக்கும். நன்மைகள் பல பெருகும் நேரம். இந்த மாதத்திற்குள் பல நன்மைகள் உனக்கு நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கை மேம்பட போகிறது. உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகிறது. எதற்காகவும் நீ கலங்காதே. நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன்னுடைய அப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன். உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றப் போகின்றேன். நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை நான் சிறப்பானதாக மாற்றப் போகின்றேன். நீ நினைத்தது நிச்சயமாகவே நடக்கப் போகிறது. அது உனக்கு நடந்தே தீரும். உன்னுடைய மனக்கவலையின்றி இன்று தீபம் ஏற்று. எனக்காக ஒரே ஒரு தீபம் உன்னுடைய வீட்டில் ஏற்றிவை. என்னை நினைத்து ஓம் என்று சொல். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு நல்வழியை நான் காட்டுகிறேன். காலை எழுந்ததும் என்ன வாக்கு வருகிறது என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் மனம் எதையோ பறிகொடுத்தது போல உள்ளது என்று உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி போனாயல்லவா? ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது. ஆனால் அது நிரந்தரமல்ல. இதுவும் மாறும். உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்காக அதை எப்படி சிறப்பாக ஆக்கப் போகின்றாய் என்பதில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்து. நான் உன்னோடு இருக்கின்றேன். அடுத்த நொடியை மகளுடையதாக ஆக்க உனக்கு நான் துணை இருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து இந்த தை மாதத்தில் உன்னை வந்து சேரும்.
மகிழ்ச்சியாகவே இரு. நான் உனக்கு துணை இருப்பேன். எப்பொழுதும் உனக்குள் நான் இருப்பேன். என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு. நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றதே. எதற்காக அது? அது தேவையற்ற பயம். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பம் ஆகிவிட்டது. பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே தரும். அந்த பயத்தை நீ தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய மனதை நீ எப்பொழுதும் நேர்மறையாய் மட்டுமே வைத்துக்கொள். அதில் எதிர்மறையை உட்புகுத்தி விடாதே. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உனக்குள் தான் இருக்கிறது. அதை நீ மட்டுமே செய்ய முடியும். நீ நினைத்தால் கண்டிப்பாகவே முடியும். அந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் செயல்பாட்டை எல்லாம் தடுத்து உன்னை தோல்வியில் சென்று அடைய வைத்துவிடும். முதலில் அந்த பயத்தை விடு. நல்லதை நினை. உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகி கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை உயரும் நேரம் இது. நீ வாழ்வை எப்போது குறை சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ, வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ, அப்போதே பல மாறுதல்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்வில் நடக்க ஆரம்பித்து விட்டன. நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய். ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலே நீ அனைத்து மகிழ்ச்சியையும் காண இருக்கின்றாய். இடமாற்றம், வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிறைவேறப் போகிறது. மகிழ்ச்சியாக, சந்தோஷமாகவே அதை அனுபவிக்கப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையின் தரம் உயரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் அல்லவா? அதனால் பல நன்மைகள் உன்னை வந்து சேரப்போகிறது. இந்த மாதம் முடிவதற்குள் அதற்கான பலனை நீ அனுபவிப்பாய். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடந்து உன் முழுமையான வாழ்க்கையை நீ அனுபவிக்க நீ உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய். என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு. கடந்த 1 வருடமாக இருந்த உன்னுடைய மனப்போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் இது. நீ போகும் பாதையே சரியான பாதை. அதிலிருந்து நீ நகர்ந்து விடாதே. இந்த வழியிலேயே நீ போ. உனக்கு முன்னால் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறவாமல் அதன் வழியே வா. நிச்சயம் நடக்கும். நன்மைகள் பல. நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்வில் இன்னும் சரியாக 3 மாதத்தில் வரப்போகிறது. அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளி தரப்போகிறது. அல்ல அல்ல குறையாத சந்தோஷம். அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய். இது உன்னுடைய வாக்கு அல்ல, இது என்னுடைய சத்திய வாக்கு. உறவுகளில் உள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய். உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொண்டாய். அடங்காத மனத்தினை என் நாமத்தால் அடங்க வைத்து நீ இப்போது பயின்று வந்து கொண்டிருக்கின்றாய். எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க நீ பழகி கொண்டாய். இனி என்ன? ஏன் கவலை? இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு எளிதாகவே இருக்கப் போகின்றது. இனி உனக்கு வழிகாட்டியாக நானே உன் கூடவே வரப்போகின்றேன். உன் கர்ம வினையை தீர்க்க வைத்து இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது உனக்கு நான் குறித்து கொண்டே இருப்பேன். குறிப்பால் உணர்த்தி கொண்டே இருப்பேன். நீ தயங்காமல் முன்னேறு. நான் உன்னுடன் எப்போதுமே இருப்பேன். உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றி காமிக்கின்றேன். கடந்த 1 வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மனப்போராட்டத்திற்கு இப்போது முடிவு கிடைக்கும் நேரம். உன் மனம் 1 வருடமாக பட்ட பாடு எனக்கு தெரியாதா? எத்தனை அல்லல்கள் பட்டிருக்கிறது, எத்தனை துன்பங்களை சந்தித்திருக்கிறது, எத்தனை கஷ்டங்களை அது அனுபவித்திருக்கிறது. எல்லோற்றுக்கும் ஒரு முடிவு கட்டப் போகின்றேன். உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது. நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காணப்பாய். யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கின்றது. நான் நம்பும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கிறது. அதுவே உன்னை இத்தனை தூரம் பாதுகாப்பாக அழைத்து வந்திருக்கிறது தெரியுமா? அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் அது எல்லாமே கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை அது உனக்கு உருவாக்கி தரப்போகிறது. மகிழ்ச்சியாகவே இரு. உன்னுடைய வாழ்க்கை சரியான திசையில் நகர ஆரம்பித்திருக்கிறது. அது சரியான வழியில்தான் போய்கொண்டிருக்கிறது. அதை மாயை என்ற வலையில் நீ சிக்கிக்கொண்டு மாற்றி போக நினைக்காதே. அது தவறாக விடும்.
நான் சொல்வதை கேள். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. எத்தனை வருடங்களாக நீ தவித்து கொண்டிருந்தாய். எவ்வளவு மனப்போராட்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருந்தாய். சந்தோஷத்தையே நீ மறந்து விட்டாய். அவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாய் அல்லவா? அது எல்லாமே இப்போது முடியப் போகிறது. சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய். உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது எதையும் கவலைப்படாதே. எதை பற்றியும் நீ சிந்திக்காதே. மகிழ்ச்சியாகவே இரு. நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் இனி ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் சரியான திசை. யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்காதே. அங்கு உன்னை பயமுறுத்துபவர்கள்தான் நிறைய பேர் இருப்பார்கள். அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காமல் நீ போகும் பாதையே சரியான பாதை என்று நகர்ந்து போய்கொண்டே இரு. இதற்காகவும் நீ அதிலிருந்து பின்வாங்கக்கூடாது. எனது கருவூலம் உனக்காகவே நிறைந்து இருக்கிறது. எவனுக்கும் அவன் விரும்புவதை நான் அளிக்க முடியும். ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும். என்னை கவனத்துடன் நீங்கள் கேட்பீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள். இந்த கோவிலில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர வேற எதையும் பேசவில்லை. உனக்கு எது வேண்டுமோ அதை என்னிடமிருந்தே பெற்றுக்கொள். உனக்காகத்தான் நான் அதை என் கருவூலத்தில் வைத்திருக்கிறேன். இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து நமக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கையை இழக்காமல் மிகுந்த உத்வேகத்துடனும் நேர்மறை சக்தியுடனும் கண்டிப்பாக வாழ்வில் நான் வெற்றி பெறுவேன் என்கிற வைராக்கியத்துடன் உழைத்தால் இலக்கை நோக்கி அடைவது எளிது. சிந்தித்துப்பார். வீழ்ந்தாலும் எழுவேன், உதயமாகும் சூரியனைப் போல பிரகாசமாய். நான் வீழ்ந்து போனாலும் என் முயற்சியால் மீண்டு வருவேன். எனக்குள்ளே ஒருவன் இருக்கிறான். அவன் பெயர்தான் தன்னம்பிக்கை. நீங்கள் வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர்களின் கையில் கிடைத்தால் கூழாங்கல்தான். அதுவே நீங்கள் கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர்களின் கையில் கிடைத்தால் அது வைரமாக மாற்றப்படும். அப்படிதான் நீங்களும் மாற்றப்படுவீர்கள். சேரும் இடம் பொறுத்தே வாழ்க்கை அமையும். உங்களுடைய முயற்சியை நம்பிக்கையுடன் செய்யுங்கள். உங்களுக்கான சரியான நேரம் வந்து கொண்டிருக்கிறது. உங்களின் முயற்சிக்கான பலன், நல்ல பலன் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் நம்பிக்கையே உங்களுக்கு மாபெரும் சக்தியாகும். செல்வங்கள் இருந்தால் மட்டுமே செல்வ ராஜாவாக முடியுமா? சொல்வளங்கள் இருந்தால்தான் செயலில் வடிவங்கள் காண முடியும். செல்வத்தை வைத்து புறத்தை அலங்கரித்து கொள்ளலாம். அகத்தை நீங்கள் சொல்வதையெல்லாம் நல்லதாகவே சொல்லுங்கள். செல்வதை பார்த்து பின்னே படை வர வேண்டும். நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர். தடைகளையே உற்று பார்த்து கொண்டிருக்காதீர். அதனால் உங்களால் எதையுமே செய்ய முடியாமல் கூட போகலாம். இவ்வளவு பெரிய தடை இருக்கிறதே, எப்படி நம்மால் தாண்ட முடியும் என்று யோசித்து நின்று விடாதீர்கள். அதற்கான முயற்சியை செய்யுங்கள். குறிக்கோளை உற்று பாருங்கள். தடைகள் எல்லாமே மறைந்துவிடும். உத்வேகம் தானாக வரும். வாழ்க்கை குத்துச்சண்டை போன்றது. விழுந்தபோது தோல்வி அறிவிக்கப்படுவதில்லை. இயலாத பொழுதுதான் தோல்வி அறிவிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கீழே விழுந்ததும் அதற்கு என்று கூட ஒரு நேரம் இருக்கிறது. விழுந்தாலும் மீண்டும் எழுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். வெற்றி என்பது நிச்சயம் உங்களுக்குத்தான் என்று தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவிலேயே வரும். உன்னுடைய உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும். இந்த அப்பாவின் வாக்கு தவறுவதே கிடையாது. ஐயனே, கண் திறந்து பாரப்பா. வாழ்வின் ஒவ்வொரு கணமும் உன்னையே நினைக்கின்றேன். என் கால்கள் உங்களுடன் நடக்க வந்தது. என் கண்கள் உன்னை காணவே கிடைத்தது. இந்த பிறவியிலேயே உனக்காக உண்டானது. இறைவா, என் உடலில் ஒரு சொட்டு உதிரம் இருக்கும் வரையிலும் உன்னை காணும் வரம் வேண்டும். அருள் புரிவாய் அப்பாவே. ஆபத் பாந்தவனே, இன்பம் தருபவனே, ஈகை அளிப்பவனே, ஊழ்வினையை அளிப்பவனே, நீங்களே எங்களை பார்த்து கொள்ளுங்கள் அப்பா என்று அவரிடம் நீங்கள் சரணடைந்து விடுங்கள். நான் ஒவ்வொரு மனிதனிடமும் பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர்கள்தான் என்னை அறிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றனர். எப்பொழுதுமே பேசிக்கொண்டேதான் இருப்பேன்.
நான் யாரிடம் பேசினேன் என்பது அல்ல கேள்வி, யார் யாரெல்லாம் நான் பேசியதை கவனித்தார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் என் பேச்சை கவனித்தீர்களா? இல்லை, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டீர்களா என்று நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் பேச்சை கேட்டிருந்தால் இப்படி இன்று இது ஆகியிருக்காது. உங்களோடு தொடர்பு கொள்ள இந்த பரந்த அண்டம், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இனிமேலாவது நான் பேசுவதை கவனமாக கேளுங்கள். போகிற போக்கில் நீங்கள் போக வேண்டாம். வாழ்க்கையில் கவலைகள் நிரம்பி துவண்டுவிடும் தருணத்தில் உன்னுடன் யாரும் இல்லையே என நினைத்து நீ கலங்காதே. யார் இல்லாவிட்டாலும் என்ன, உன்னை படைத்த உன் சிவன் சாய்ராம் உன்னுடன் இருக்கிறான் என்பதை நினைத்து நீ மகிழ்ச்சி கொள். பிச்சை எடுக்கும் நிலை வந்தாலும் சிவனையும் சாய்ராம் என நினை. நீ எப்போது வேண்டுமானாலும் வாழ்வில் நிச்சயமாகவே உயரலாம். நல்லதையே நினைத்துப்பார், நல்லதையே செய்து பார். உங்கள் வாழ்க்கையில் நல்ல திசையை நோக்கி செல்லவில்லை, நல்ல திசை என் கண்களுக்கு புலப்படவில்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். உங்கள் இரு கண்களையும் இறுக்கமாக மூடிக்கொண்டு அப்பாவின் பெயரை சொல்லுங்கள். நீங்கள் என் கையை பிடிக்கும்போது எதுவுமே தவறாக நடக்காது. கண்களை மூடி எனக்கு முன்னால் அமர்ந்து என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே வாருங்கள். உங்களுக்கு துணையாக நான் உன் கையை பிடித்து அழைத்து கொண்டு போவது உங்களுக்கு தெரியும். நீ எதை நோக்கி நீ பயணப்பட வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நோக்கி நானே என் கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்வேன். நீ கவலைப்படாமல் இரு. இனிமேல் உனக்கு எல்லாமே ஏற்றமாகத்தான் இருக்கப் போகிறது. நான் உன் கையை இறுக்கமாகவே பிடித்து கொள்கிறேன். நீ என்னை விட்டு விடாதே. நீயும் என்னை இறுக்க பிடித்துக்கொள். உனக்கு துணை நான் தான். யாரையும் அலட்சியப்படுத்தும் மனப்பான்மை கூடாது உனக்கு. அனைவரிடமும் கண்ணியத்துடன் நடக்க வேண்டும். மனதிலும் ஆசைகளை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். தேவைகளை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடாது. குடும்ப கடமையை சரிவர நிறைவேற்றாமல் பெருமைக்காக சமூக சேவையில் ஈடுபடுதல் கூடாது. போட்டி மனப்பான்மை இருக்கும் வரையில் யாருக்கும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகாது. கடவுளை நினைத்து செய்யும் எந்த செயலுக்கும் பயன் அதிகம் உண்டு. அறியாமல் செய்தாலும் அதற்கு பலன் அளிக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற உன்னதமான உன்னுடைய மனம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்க முடியாமல் நீ ஓடிச் சென்று உதவுகின்ற மனம், இருக்கும் இடத்திற்கு உண்மையாக விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற நேர்மை, நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நீ நடந்து வந்து கொண்டிருக்கிறாய். அப்படியெல்லாம் நடந்து வந்ததால் தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டதா என்று கூட நீ யோசிக்கிறாய். ஏன் அப்படி நீ யோசிக்கிறாய்? கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவனான எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை தருகிறாய் என்று என்னிடம் கேட்கிறாய். கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னை போன்ற நல்லவர்கள் இப்படிதான் புலம்பிக் கொண்டு இருக்கின்றனர். நல்லவர்கள் என்றுமே தோற்பது இல்லை. உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியவர்கள் இப்போது நன்றாக இருப்பது போல தோன்றும். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயம் அல்ல. காலம் காலமாக நல்லவர்கள் புலம்புவது ஒரு தொடர்கதையாகவே போய்விட்டது. நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். நான் உன்னிடம் பிரதட்சியமாகவே விளங்க இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம். ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே என்னால் வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நினைக்கலாம்? நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரதாசமாக கொடுக்கிறேன். குந்தி தேவி, கிருஷ்ணா நன்மைகளை பிறருக்கு கொடு, உன்னை எப்போதும் நினைத்து கொண்டிருக்க துன்பம் ஒன்றையே எனக்கு கொடு என்று வேண்டினாள். அப்படி கேட்ட குந்தி தேவி கெட்டு போனாளா? அவளது பிள்ளைகளால் தர்மம் தலைக்கவில்லையா? எந்த சூழலிலும் மக்கள் மதிக்கின்ற தாய் என்ற சிறப்பு அவளுக்கு கிடைக்கவில்லையா? அதே போலத்தான்
உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை நான் தருகிறேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும். சோர்வு எதற்கு? அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும், செயலை குறைக்கும், மந்த புத்தியை உண்டாக்கும். இதற்காக நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன். இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும். உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் எல்லாமே முடிந்துவிட்டு இனி நல்லதே நடக்கும்.